ஹாய் குட்டீஸ், இந்த பூம் பூம் குட்டீஸ் சேனலை எல்லாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு அழகான மாலை நேரம். ஜாம்பு, நரி, பிம்பிள் மூவரும் ஜாலியாக நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். சூரியன் மறையத் தொடங்கியது. பறவைகள் தன் இருப்பிடம் நோக்கி பறந்து சென்றது. கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் சூரியன் மெதுவாக தூங்கிவிட்டான். ஆமாம், இங்கேயோ காடு முழுதும் குப்பென்று இருட்டு. ஆனால் பயமில்லை, இந்த பிரம்மாண்டமான வானமே நமக்கு துணை. அங்கே கோடிக்கணக்கான மின்மினி பூச்சிகள் வானில் கொட்டி கிடப்பது போல, நட்சத்திரங்கள் சில்லென்று ஒளிர, மொத்தக்காடும் ஒரு பளபளப்பான பட்டுத்துணி போல ஜொலித்தது. அத்தனை அழகு! போதும்டாப்பா நடந்த களைப்பு. இந்த பெரிய தாத்தா மரத்தின் அடியில் இன்றைக்கு ஒரு படுத்து தூங்கலாம் என்று மூவரும் சத்தம் போட்டார்கள். அடுத்த பேச்சில்லை. விடிந்தால் இன்னும் உற்சாகமாக நடக்கலாம் என்று முடிவெடுத்து கிடைத்த இடத்தில் எல்லாம் சாய்ந்து மகிழ்ச்சியான கனவுகளுடன் அவர்கள் குரட்டை விட்டு உறங்க ஆரம்பித்தார்கள். பசிக்குது எனக்கு. ஹே குருவிகளா, இந்த பக்கம் ஏதும் சாப்பிட்ட கிடைக்குமா? காட்டோட ஹீரோ ஜாம்பு எனக்கு சாப்பிட ஏதும் இல்லாமலா போயிடும். அங்கே ஏதோ பழம் தெரியுதே, அந்த பழத்துக்கு காவல்காரன் வேற இருக்கான். அவன் காவக்காரன், நான் வேட்டைக்காரன். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன். மோதி பாரு, வீடு போய் சேர மாட்டேன். யாரு வீடு போறாங்கன்னு பார்ப்போமா? என் சூழ் ஆயுதத்தோட பவர பாருடா. இப்ப விங் 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 விங். ஆத்தி சின்ன பயலா இருக்கான். பழத்தை ஆட்டைய போடலாம்னு பார்த்தா அவன் நம்மள போட்டுருவான் போல. ஓடுடா ஜாம்பு, ஓடுடா ஜாம்பு. அவன் போயிட்டானா? நம்மள பார்த்து ஒருத்தன் பயந்துட்டான். வாடா அண்ணாச்சி, விரட்டி பிடிப்போம். நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான் இந்த காட்டுக்குள்ள. அவன் எங்க போனாலும் விடக்கூடாது. எம்பா, கொஞ்சம் மெதுவா ஓடுப்பா, நானும் வந்துடுறேன். ஐயோ போச்சுடா, போச்சு. பழமும் போச்சு, என் மானமும் போச்சு. ஐயோ, இந்த எலிபய வர்றதுக்குள்ள இந்த இடத்தையும் இந்த வனத்தையும் காலி செஞ்சுட்டு போயிடணும். அத்தாழி, ஒரு குட்டி எலிக்கு பயந்து ஜாம்பு ஓடினான்னு தெரிஞ்சா, அடக்கடவுளே, என் மானம் போச்சு, மரியாதை போச்சு. அஃப், இந்த பக்கம் போறதா, இந்த பக்கம் போறதா? ஐயோ, என் உசுறு போகுதே. 2 பயலுங்க என்னை துரத்தி வர்றானுங்க. ஒரு குட்டி பயலும் ஒரு முள்ள பயலும். ஓடுடா ஜாம்பு, ஓடுடா ஜாம்பு. டேய் ஜேசிபி மண்டையா, நில்லுடா அங்கேயே. இன்னைக்கு உன் பொக்கலனை வச்சு போடல. நான் ஒரு காவக்காரா இல்லடா. அண்ணாச்சி, ஸ்பீடா ஓடிவாடா. ஏலே எலி, உன் வெயிட்டை விட என் வெயிட் அதிகம்டா. நான் வேகமா ஓடுனா நீ காத்துல பறந்துடுவ. அப்புறம் எங்கயாவது போய் ஆட்டுப்புழுக்கை மேலையோ இல்ல அந்தா ஓடுறானே அவன் லத்தி மேலையோ விழுந்து கிடப்ப. அப்புறம் என்னைய காப்பாத்துன்னு கூப்பிட்டு என் மானத்தை வாங்காதே. அடக்கி வாசிச்சுக்கிட்டு ஓடுடா. ஐயோ, அசிங்கப்படுத்துறானே. பாஸ் பாஸ் பாஸ், மூச்சு வாங்குது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஓடுவோமா? ஒழுங்கா ஓடிவாடா, இல்லன்னா ஒன்னே தூக்கி அந்த யானை மேலே வீசிடுவேன். அப்புறம் நீயும் நானும் ஒண்ணுதான். ஐயோ, என்ன நினைச்சேன்? என்ன நடந்துருச்சு? நான்லாம் யார்? ஒரு அண்ணாச்சி பழத்தை சாப்பிட்டு பார்க்க ஆசைப்பட்டு காட்டுக்குள்ள ஹீரோ மாதிரி கெத்தா தெரிஞ்ச ஜாம்பு நான். ஆனா இப்ப என்னடான்னா, இந்த எலி பயலும் முள்ளு பழமும் சேர்ந்து என்னையும் ஒரு காமெடியனா ஆக்கிவிட்டானுங்க. எங்கெத்தெல்லாம் போச்சு. இப்ப நான் காட்டுல எலிக்கு பயப்படுற ஒரு சிம்பா மாதிரி ஆயிட்டேன். நான் ஒரு யானை. இவனுங்களுக்கு பயந்து ஓடுறதெல்லாம் என் குலத்துக்கே அவமானம். போச்சுடா, போச்சு. நான் இனிமேல் காட்டுக்குள்ள எப்படி தலை காட்டுவேன்? பாஸ் பாஸ், பின்னாடி ஒரு குண்டன் வர்றான். ஏழை பழம், அவன்ட்டு என்னத்தடா ஆட்டைய போட்டு சும்மா சீன் போடாதோடா. வாயத்தோடா, நீ எதையோ திருட்டுத்தனமா உள்ள வச்சிருக்க. நான் வண்டியை இப்ப ஸ்கேன் பண்ண போறேன். சொல்லுடா, என்ன அது? அவனோட திங்கிற பொருள்ல எதை எடுத்தாலும் இந்த காடு அதிரும் அளவுக்கு அளப்பறை பண்ணிடுவான். நீ திருடினதுக்கு நான் ஏண்டா இப்ப நடுங்கி சாகணும்? என் உசுரை எடுக்கிறதுக்குன்னே வந்திருக்கீங்களேடா. ஐயோ, இன்னைக்குதான் என்னைய பார்த்து ஒருத்தன் பயந்தான்னு சந்தோஷப்படுற நேரத்துல இந்த குண்டனை பார்த்து பயந்தோட வச்சுட்டியேடா பழம். ஐயோ, என் சூழாயுதம். டேய், ஏன் தின்பண்டத்தை கொடுங்கடா. இல்லன்னா பாக்கி இன்னைக்கு எங்க போனாலும் விட மாட்டேன். 2 பேரையும் நூடுல்ஸா இன்னைக்கு சமைச்சு சாப்பிட்டாம விட மாட்டேன். பாஸ் பாஸ், என்னை காப்பாத்துங்க பாஸ். நீங்க மட்டும் ராக்கெட் மாதிரி ஓடுறீங்களே, என்னை விட்டுட்டு போயிடாதீங்க பாஸ். ஐயோ, குங்ஃபூ பாண்டா, நீ யாருன்னு தெரியாம
உன் தின்பண்டத்தை அன்று திருடுனதுக்கு என்னைய மன்னிச்சுடுடா. நீ யாருன்னே தெரியாம பழமா இருந்துட்டு மீன் துண்டு எடுத்தது தப்புதான். என்னைய விட்டுடா, ப்ளீஸ் விட்டுருடா. என் மீன் துண்டு இல்லன்னா இன்னைக்கு ஒருத்தனையும் விட மாட்டேன். ஐயோடே பழம், இன்னைக்கு அந்த பயல உன்னை சும்மா விட மாட்டான் போலடா. அன்னைய புழிஞ்சு சூசாக்கி குடிச்சு போடுவான் போலடா. ஐயோ விரட்டுறானே இந்த பாண்டா. நான் இனிமேல் மீன் துண்டே சாப்பிட மாட்டேன். என்னைய விட்டுறா பாஸ். என் உசுறு போகுது, என்ன காப்பாத்துங்க போஸ். உன் கூட சேர்ந்த பாவத்துக்கு என்னையும் பாயாவாக்கி குடிச்சு போட்டு அப்புறம் ஹாயா உட்கார்ந்து அந்த சூழ் ஆயுதத்தாலே பெல்லு குத்த போறான்டா பழம். ஐயோ இன்னைக்கு நம்ம கதை முடிஞ்சதுடா. ஓடியாடா ஓடியாடா. எங்களை காப்பாத்த இந்த காட்டுல யாருமே இல்லையா? நான் செத்தேன். ஐயோ காப்பாத்துங்க 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 காப்பாத்துங்க. ஐயோ அடுத்த ஆபத்து தேன் கூடு போஸ். பழம் குண்டனை காணோம். பெரியதே கூட நினைச்சேன். எல்லாத்தையும் சுத்து போட்டுட்டானுங்க போல. அவன் கடை ரெண்டாக்க போறது இல்ல, அவனே ரெண்டாக்கி தேனை எடுக்க போறானுங்க. ஐயோ மூச்சு வாங்குதே, ஓட முடியல. ஐயோ தேனிய பூரா நம்ம பக்கம் கொண்டாந்துட்டான். குண்டன் தப்பிச்சுட்டான் பாஸ். ஐயையோ தேன் கூட களைச்சு விட்டுட்டானுங்களே. ஓடுடா ஜாம்பு, ஓடுடா ஜாம்பு. இனிமே மீன் துண்ட காணும்னா எங்களை விரட்டி வருவ. என்னை காப்பாத்துங்கடா, இனிமேல் உங்க வம்புக்கு வர மாட்டேன். நாள் தேனிய புடிச்சவன் டவுசருக்குள்ள போடுங்க பாஸ். அடே பழம், வெள்ள பண்ணிக்கு டவுசர் சட்டை போட்ட மாதிரி இருந்துகிட்டு நம்மள துரத்துறான் பாஸ். ஐயையோ பசிக்குதுன்னு வந்தவன வாடையில ஏத்தாம விட மாட்டானுக போலயே. பாஸ் அங்க பாருங்க குண்டன். காப்பாத்துங்க காப்பாத்துங்க. களைச்சு விட்டதே அவனுக்கு தான்டா. இன்னையோட குண்டன் கோமக்கு போயிடுவான் போஸ். ஐயோ காப்பாத்துங்க. ஐயோ ஓட முடியலையே. ஐயோ மூச்சு வாங்குதே பழம். காப்பாத்துங்க காப்பாத்துங்க. பாஸ் ரெஸ்ட் எடுத்து ஓடுமா? நாக்கு தள்ளுது. நீ வேணும் நான் இகுண்ட ஏற்படுத்துற உன்னை பதம் பாக்கட்டும். காப்பாத்துங்க காப்பாத்துங்க. காலையில ஆரம்பிச்ச ஓட்டம் காடே முடிய போகுது, இன்னும் நிக்கலையே. காப்பாத்துங்க காப்பாத்துங்க. தேக்குண்டா கத்தாம ஓடுடா. அந்தா தெரியுது பாரு குளம், அதுக்குள்ள போயிட்டா ட்ரெயினி கடிக்காது, நாம தப்பிச்சிடலாம். ஓடியாங்க ஓடியாங்க. முத்தலக். ஐயோ முதல்ல என்ன தின்னுடுச்சு? நான் செத்துட்டேன். முதலைக்கு என் காது வந்துருச்சு. காப்பாத்துங்க காப்பாத்துங்க. முதல்ல பெரிய காது. ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஏலே குண்டா, வீர தீர சூராதி வீர ஜாம்பு சேன்னு பீத்திக்கிட்டு திரிவ. இங்க வந்து பார்த்தா ஒரு கனவுல வந்த முதலைய பார்த்து ஒண்ணுக்கு போற அளவுக்கு அலறியே. விட்டா ரெண்டுக்கும் போயிடுவ போல. சரி வாங்க போகலாம். அழகான காலை நேரம் அது. நேற்று நடந்ததெல்லாம் ஒரு துர்சம்பவம் போல மறைய சூரியன் மெதுவாக உதயமாகிறது. தனது பணியை உணர்த்தும் விதமாக பறவைகள் இரை தேடப் பறந்து செல்கின்றன. நமது பிம்பிள், ஜாம்பு மற்றும் சின்ன நரி மூவரும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டே நரியின் இருப்பிடம் நோக்கி நடந்தார்கள். அங்கே நரியின் தாயும் தந்தையும் தங்களது மகளை பிரிந்த சோகத்தில் வாடிப்போயிருந்தார்கள். தன் மகள் உயிரோடு திரும்பி வருவதை பார்த்த சந்தோஷத்தில் சின்ன நரி வேகமாக ஓடியது. மகளை பார்த்த ஆனந்தத்தில் நரியின் தாயும் தந்தையும் ஓடி வந்து அவளை இறுக்க கட்டி பிடித்து ஆறத் தழுவிக் கொண்டார்கள். அந்த காட்சியில் நரிக்கு கிடைத்ததை விட அதன் பெற்றோருக்கு கிடைத்த நிம்மதியே அதிகம். தன் நண்பனை அவனது அம்மாவிடம்
கொண்டு வந்து சேர்த்த அந்த பெரிய சந்தோஷத்திலும் தனக்கு அம்மா இருந்திருந்தால் இப்படித்தான் அன்புடன் அணைத்து அரவணைத்துக் கொள்வார்களோ என்று நினைத்து ஏக்கத்துடன் கண்களில் நீர் திரளச் சந்தோஷமாக பார்த்துக் கொண்டிருந்தான் நமது ஜாம்பு. நண்பர்களே, ஜாம்புவின் இந்த பயணத்தின் மூலம் நம் நட்பின் வலிமையையும் அன்னையின் பாசத்தையும் உணர்ந்தோம். அடுத்து ஒரு நல்ல புதிய கதையுடன் உங்களை சந்திப்பான் இந்த ஜாம்பு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.